தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயில் படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறம் இப்போ தலைவர் 170 அப்படி சொல்லக்கூடிய வேட்டையன் இந்த படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இதை முடிச்சதுக்கு அப்புறம் டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் இவரோட சேர்ந்து தலைவர் 171 அப்படின்னு சொல்லக்கூடிய கூலி இந்த படத்தை நடிக்க போறாரு. ஸோ இந்த படத்தை ஒரு சில அப்டேட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டேரக்டரான லோகேஷ் கனகராஜ் அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல ரஜினிகாந்த் கூட இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த கேப்ஷன்ல லுக் டெஸ்ட் ஃபார் கூலி அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆன் ஃப்ளோர் ஃப்ரம் ஜூலை அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது மூலியமா அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூலை மட்டும் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதா. அது மட்டும் இல்லாமல் இந்த தலைவர் 171 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூலி படத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட லுக் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு லுக்கை பார்க்கும்போது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்ம காலா படத்தில் எப்படி ஒரு லுக்கில் பார்த்துருந்தோமோ அந்த மாதிரி லுக்கில் தான் கொஞ்சம் சிமிலராக இருக்குது. ஸோ இந்த ஒரு லுக் எப்படி இருக்குங்கிறது உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டுருங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை மந்த்துக்கு அப்புறம் இந்த படத்தில் வேறு யார் யாரும் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட்டாக அடுத்தடுத்த அப்டேட்டாக கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் போய் கிடைச்சிருக்கு. இந்த கூலி படம் அப்படிங்கிறது இந்த படத்தோட டேரக்டரான நம்ம லோகேஷ் கனகராஜுக்கும் சரி, நம்ம இந்த படத்தோட ஹீரோவான நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் சரி, அவங்களோட ஃபிலிம் கரியர் ஒரு டிஃப்ரெண்டான மூவி அமைய போகுது அப்படிங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. எதனால் அப்படிங்கிறதுனா இந்த படத்தில் கோல்டு ஸ்பக்லிங் இதை பற்றின ஒரு ஸ்டோரியிலான தான் இந்த படம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டும் கிடச்சிருக்கு. இதுக்கு தகுந்த மாதிரியா இந்த படத்தோட டைட்டில் ரிவீல் பண்ணுற விதமான ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இது கோல்டு ஸ்மக்லிங் பற்றின ஒரு படமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறத. படத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட லுக் எப்படி இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் காம்போ எப்படி வரப்போகுது, இந்த படம் மொத்தத்தில் எப்படி வரப்போகுது அப்படின்னு உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸுக்கு நம்ம டிகோட் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.